நமது வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள், கவலைகள். இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு அல்லாஹ்விடம் கையேந்துவதுதான். ஆனால், நான் எவ்வளவோ துஆ செய்தும் என் துஆ ஏன் கபூலாகவில்லை என்று நம்மில் பலருக்கு ஆதங்கம் உண்டு. துஆ என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அதற்கு ஒரு முறையும் ஒழுக்கமும் உண்டு. இன்று நாம் குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு துஆவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்கிறான் என்பதை ஆழமாக பார்க்கப் போகிறோம். பகுதி 1. துஆவின் அந்தஸ்தும் அவசியமும். துஆ ஏன் செய்ய வேண்டும்? ஆதாரம்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துஆவே வணக்கமாகும். அபுதாவுத், திர்மிதி. விளக்கம்: அல்லாஹ்விடம் கேட்காமல் இருப்பது அவனது கோபத்திற்கு ஆளாகும் செயல். அல்லாஹ்விடம் எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு அவனுக்கு நம்மிடம் அன்பு கூடும். மனிதர்களிடம் கேட்டால் வெறுப்பார்கள், அல்லாஹ்விடம் கேட்காவிட்டால் அவன் வெறுப்பான் என்பதை விளக்க வேண்டும். பகுதி 2. துஆவின் ஒழுக்கங்கள். தி எட்டிக்குட்ஸ். 1. வுழுவுடன் இருத்தல் மற்றும் கிப்லாவை முன்னோக்குதல். இது கட்டாயமில்லை என்றாலும் சிறந்தது. 2. அல்லாஹ்வின் புகழாரம். துஆவை நேரடியாக தொடங்காமல் அல்ஹம்துலில்லாஹ் என்று இறைவனை புகழ்ந்து அவனது அழகிய பெயர்களை அஸ்மாவுல் ஹுஸ்னா கூறி தொடங்க வேண்டும். 3. ஸலவாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாதவரை துஆ வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்படுகிறது. ஆதாரம்: திர்மிதி. 4. கையேந்துதல். கைகளை உயர்த்தி உள்ளங்கைகளை வானத்தை நோக்கி ஏந்தி கெஞ்சி கேட்க வேண்டும். பகுதி 3. துஆ கபூலாகும் விசேஷ நேரங்கள். கோல்டன் டைம்ஸ். தஹஜ்ஜுத் நேரம். இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, யார் என்னிடம் கேட்கிறார்கள், நான் கொடுக்கிறேன் என்று அழைக்கிறான். பாங்கு மற்றும் இகாமத் இடைவேளை. இந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆ நிராகரிக்கப்படாது. ஜுமுஆ நாள். வெள்ளிக்கிழமை அசருக்குப் பின் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும். மழை பொழியும் நேரம் மற்றும் பிரயாணத்தின் போது. சஜ்தாவில் இருக்கும்போது. ஒரு அடியான் அல்லாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கும் இடம் சஜ்தா. பகுதி 4. துஆ ஏன் கபூல் ஆகவில்லை? அராமான உணவு. நாம் உண்ணும் உணவோ உடுத்தும் உடையோ அராமான சம்பாத்தியத்தில் இருந்தால் துஆ ஏற்கப்படாது. அவசரப்படுதல். நான் கேட்டேன், இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறி துஆவை விடுவது பெரும் தவறு. பாவமான காரியங்களுக்காக துஆ செய்தல். உறவுகளை துண்டிக்கவோ அல்லது பாவமான விஷயங்களுக்கோ துஆ செய்யக்கூடாது. மனம் ஒருமிக்காமல் இருப்பது. ஏதோ கடமைக்கு என்று கேட்காமல் உள்ளச்சத்துடன் கேட்க வேண்டும். பகுதி 5. அல்லாஹ் துஆவிற்கு தரும் 3 பதில்கள். நீங்கள் ஒரு துஆ கேட்டால் அல்லாஹ் 3 விதமாக பதில் தருவான். நீங்கள் கேட்டதை உடனே தருவான். அதற்கு பகரமாக உங்களுக்கு வரவிருந்த ஒரு ஆபத்தை தடுப்பான். மறுமையில் உங்களுக்கு நன்மையாக சேமித்து வைப்பான். எனவே உங்கள் துஆ ஒருபோதும் வீணாவதில்லை. நம்பிக்கையோடு கேளுங்கள்,